30-40 வருஷத்துக்கு முன்னால என்ன அப்படின்னீங்கன்னாக்கும் இந்தியா ஃபுல்லும் பெரிய வறட்சி இருந்தது. அப்ப விவசாயம்லாம் ரொம்ப புடிச்சு போய் மக்கள் சாப்பாட்டுக்கே மிகுந்த கஷ்டத்துல இருந்தாங்க. ஒரு இயற்கை பேரழிவு வந்து இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டரா இருக்கிற போகும்பொழுது அவங்களுக்கு இந்த வறட்சிய அந்த பட்டினியை எப்படி சால்வ் பண்றதுன்னு அவங்களுக்கு வழியே தெரியல. அவ என்னடா செய்யலாம் அப்படிங்கல நம்ம வேளாண் விஞ்ஞானி டாக்டர் சுவாமிநாதன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அங்க உள்ள ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, மேடம் சென்னையில டாக்டர் சுவாமிநாதன் ஒரு வேளாண் விஞ்ஞானி இருக்காரு, அவர்கிட்ட நம்ம அதை சொன்னோம்னு சொன்னா அப்ப உடனே கூப்பிட்டு வாங்கணும்னா அவரை உடனே டெல்லிக்கு வரவழைக்கிறாங்க. டெல்லியில அவங்க மீட்டிங் போடும்போது சொல்றாங்க, இதை என்னால தீர்த்து தர முடியும், ஆனால் ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு அப்புறம் மக்களுக்கு ஒரு பெரிய பெரிய தீர்க்க முடியாத நோய் வரும், அதுதான் இதுல உள்ள நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறாங்க. அப்ப இந்திரா காந்தி சொன்னாங்களா, 20 வருஷத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல இப்ப நீங்க இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுல வந்ததுதான் இந்த பெஸ்டிசைட்ஸ் ஃபுல்லுமே. அன்னைக்கு ஃபுல்லுமே நம்ம இலைதலை இயற்கை உரத்தை போட்டுதான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் அந்த வறட்சிக்கு அப்புறம் நம்ம வந்ததுதான் இந்த பெஸ்டிசைட்ஸ் உரங்கள்லாம். அந்த உரங்கள் போட்டதான் இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் ஆகட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவுகள் ஆகட்டும், உணவு பழக்கங்கள் ஆகட்டும், எல்லாமே மாறிடுச்சு. அந்த உணவுகள் ஃபுல்லுமே இன்னைக்கு ஆர்கானிக்ங்கிறதே இல்லை, எல்லாமே விஷம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னோட பேர் பாபுஜி. நான் இருக்கிறது மதுரை மாநகரத்தில், தூங்கா நகரம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி மதுரை மாநகரத்துல நான் இருக்கிறேன். நான் ஒரு ஜுவல்லரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அது போக இந்த மைல் ஸ்கூல்ல நான் ஆக்சுவலா எனக்கு டயபெட்டிக்கும் பிளட் ப்ரெஷரும் கிட்டத்தட்ட டயபெட்டிக்ஸ் கூட ஒரு 3 வருஷமா தான் இருந்தது எனக்கு. ஆனா இந்த பிளட் ப்ரெஷர் கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷமா எனக்கு இருந்தது. மக்கள் அந்த மைல் ஸ்கூல்ல அவங்க உணர்ந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கும் நம்ம இந்தியாவில டயபெட்டிக்ஸ்ங்கிறதே இல்லாம ஆயிடும். முதல்கண் மைல் ஸ்கூல்ல எனக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர் பிரபாகர் ராஜ் சாரு, அப்புறம் சுதாகர் சாரு, நம்ம வாழ்வியல் நோயிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்காண்டி நமக்காண்டி நிறைய உதவிகள் செய்துட்டு இருக்கிற நம்ம மைல் ஸ்கூல்ல வேலை செய்யற அனைத்து நண்பர்களுக்கும், அதாவது நம்ம ஹெல்த் கோச்சஸ், டெக்னீஷியன்ஸ், இந்த உங்களை மாதிரி எங்களை மாதிரி பேட்டி எடுத்து மைல் ஸ்கூல்ல வளர்க்கறதுக்கு பாடுபடுற அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பேர் பாபுஜி. நான் இருக்கிறது மதுரை மாநகரத்தில், தூங்கா நகரம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி மதுரை மாநகரத்துல நான் இருக்கிறேன். நான் ஒரு ஜுவல்லரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அது போக ஆயுள் காப்பீட்டு கழகத்துல ஒரு முகவராகவும், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஒரு முகவராகவும் நான் பணியாற்றிட்டு இருக்கிறேன். இந்த மைல் ஸ்கூல்ல நான் ஆக்சுவலா எனக்கு டயபெட்டிக்கும் பிளட் ப்ரெஷரும் கிட்டத்தட்ட டயபெட்டிக்ஸ் கூட ஒரு 3 வருஷமா தான் இருந்தது எனக்கு. ஆனா இந்த பிளட் ப்ரெஷர் கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷமா எனக்கு இருந்தது. நான் யதார்த்தமா ஒரு நாள் ஒரு சண்டே போல நான் இந்த ஒரு யூடியூப்ல பாத்துட்டு இருக்கிறப்போ அந்த மைல் ஸ்கூல்ல இருந்து ஒரு சின்ன விளம்பரம் வந்தது. இந்த மாதிரி உங்களை டயபெட்டிஸ்ல இருந்து உங்களை ரிவர்ஸ் பண்ணணுமா, நீங்க ஒரு 3 நாள் இந்த ஒரு 3 மணி நேரம் ஒரு கோர்ஸ் நீங்க பாருங்க, நீங்க டயபெட்டிஸ்ல இருந்து மாத்திரை இல்லாம வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பார்த்தேன். சரி, இது என்னதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு 3 மணி நேரம் ப்ரோக்ராம பார்த்தேன். பார்த்த உடனேயே எனக்கு அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அந்த நம்பிக்கை ஒண்ணு வந்திருக்கும்ல, ஜாயின் பண்ணும்போது ஒரு நம்பிக்கை, அது என்ன, அது பெருசா என்னவா இருந்தது நீங்க ஜாயின் பண்ணும்போது? அதான் அந்த கான்செப்ட் சார், மருந்து இல்லா மருத்துவம். இப்போ எல்லா ஆட்லையும் பாத்தீங்கன்னாக்கும் இந்த கேப்சூல இத்தனை நாள் சாப்பிடுங்க, இல்ல இந்த டானிக் எவ்வளவு நாள் சாப்பிடுங்க, சாப்பிட்டா உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகுங்கிறாங்க. பட் நம்ம மைல் ஸ்கூலோட கான்செப்டே என்ன அப்படின்னீங்கன்னாக்கும் மருந்துங்கிறதே கிடையாது. எல்லாம் உங்ககிட்ட இருக்கு, உங்களுடைய உடற்பயிற்சியில இருக்கு, உங்களோட உணவு பழக்க வழக்கங்கள்ல இருக்கு, உங்களோட நடைமுறைகள்ல இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அதுதான் நம்ம மைல் ஸ்கூலோட ஒரு பிக் கான்செப்ட். ரெண்டாவது அவங்க சொல்றது என்ன அப்படின்னீங்கன்னாக்கும் இந்த இயற்கை உணவுக்கு வாங்க. என்ன அப்படின்னீங்கன்னா எனக்கு பிரபாகர் ராஜ் சார்ட்ட பிடிச்சது என்னன்னாக்கும் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்த ஒரு அனாட்டமி கிளாஸ் மாதிரி ஒன்னொன்னுக்கும் அவங்க சொல்லி விளக்கம் சொல்லி, நம்ம உடல் எப்படி எல்லாம் செயல்படுது, நம்ம இப்படி சாப்பிட்டா இந்த உடல்ல உள்ள உறுப்புகள் இப்படி எல்லாம் பாதிக்கப்படும், அது பாதிக்கப்படாம இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் மாறணும். என்ன அதுல முதல்ல பிடிச்சிருந்ததுன்னா, இப்போ நிறைய இதுல இருந்து சொல்றாங்க நாங்க சர்க்கரை நோய்க்கு வரோம், அங்கெல்லாம் உடனே இந்த இதை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கும் உங்களுக்கு சர்க்கரை நோயில இருந்து வெளியில வரலாம் அப்படின்னு. ஆனா சார் சொன்ன ஒரே ஒரு கான்செப்ட், நீ இந்த மருந்து அந்த மருந்து சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை, நீங்க எதா இருந்துச்சுனாலுமே உங்களோட உணவு முறை, உடல் பயிற்சி அந்த இதுலயே நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கறத தான் சொன்னாங்க. அந்த இதை நான் பார்த்துட்டு சரி இதுல உள்ளதான் பார்க்கலாமேங்கல. அதாவது என்னன்னீங்கன்னாக்கா முன்னால இருக்க போகும்போது எனக்கு இந்த கொரோனா பீரியட்ல எல்லாம் சுகர் லெவல் 400-450 வரைக்கும் போயிடுச்சு. எனக்கு அப்போ மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு பயம். என்னன்னா வாழ்நாள் முழுவதும் சுகர்னா நம்ம மாத்திரை சாப்பிடணும், இது பண்ணணும், ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகுங்கிறாங்க, பார்வை குறைபாடாயிரும்ன்றாங்க, அப்படிங்கிற ஒரு இனம் புரியாத பயம் இருந்தது. திடீர்னு பாத்தீங்கன்னாக்கும் உடம்பு பாத்தீங்கன்னா சுகர் கூடணும்னா ஜைன்னு உடம்பு அது பாட்டுக்கு மெலிஞ்சு போயிடும்.
ஆள் பார்த்தா என்ன இப்படி இருக்க, முதல்ல உடம்ப கவனிப்பாங்க. அப்புறம் போய் திருப்பி மெடிசன்ஸ் அந்த மாதிரி போகும்பொழுது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7 மாத்திரை சுகர் காண்டி போட்டுட்டு இருந்தோம். ஆனா நம்ம மயல் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அது சார் சொன்னது என்ன அப்படின்னீங்கன்னா, உங்களோட சுகர் லெவலை நீங்க கண்ட்ரோல் ஆகும், நம்ம அதுக்குள்ள போன பிறகு நீங்க அப்படியே ஒரு லெவலா குறைச்சிட்டே வாங்க அப்படின்னாங்க. அதுதான் நான் கிடைச்ச ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். என்னன்னா மெடிசன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு 7 மாத்திரை சுகருக்குன்னு ஒன்று 4, அந்த சுகர்ல இருந்து போகும்பொழுது கொலஸ்ட்ரால் ஆகக்கூடாதுன்னு அந்த கொலஸ்ட்ராலுக்கு ஒரு மாத்திரை, அப்புறம் வந்து இந்த பிபிக்கு மாத்திரை, அப்புறம் இதனால சைட் எஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு இந்த மாத்திரை அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 மாத்திரைக்கு மேல 7 மாத்திரை 8 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்ப அந்த மாத்திரையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபடுறோம். நம்ம நினைச்சதே அதானே, மருந்தில்லா வாழ்க்கைங்கிறதான் அது. அதுதான் நான் நம்ம மயல் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இருந்த ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். அதே மாதிரி வந்து என்னன்னீங்கன்னாக்கும் அந்த டீடாக்ஸ் பண்ண போகும்பொழுது அந்த சார் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க அந்த பூசணிக்காலை சாறு ஒரு 60 days சாப்பிடுங்க. அதே மாதிரி நம்ம இனிமா அது கொடுக்க போகும்பொழுது கொஞ்சம் உடம்பு வந்து கொஞ்சம் லைட்டா லேஸ் ஆகிற மாதிரி உணர்ந்தேன். அந்த இயற்கை பூசணி ஜூஸ் சாப்பிட்டேன் ஒரு 60 நாள்ல. இயற்கை என்னோட வெயிட் லாஸ் வந்து என்ன அப்படின்னீங்கன்னாக்கும் ஒரு 7 கிலோல இருந்து 8 கிலோ எனக்கு லாஸ் ஆனிச்சு. ஒரு இது நான் இந்த இடத்துல சொல்லணும்னு விரும்புறேன். ஆனால் அது ரைட்டா ராங்குங்கிறது தெரியாது. நான் என்னோட பேண்ட் வந்து அதுவாகவே பழைய பேண்ட் போட்டோம்னா அவுந்து விழுற லெவலுக்கு என்னோட ஹிப் சைஸ் எல்லாம் இதாயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து நம்ம ஹிப்ல உள்ளதெல்லாம் வந்து நம்ம இந்த இயற்கையா நான் சாப்பிட்ட வேற எதுவுமே இல்லை, அந்த பூசணி ஜூஸ் தான். அது கொஞ்சம் நல்ல ரெமெடி இருந்தது. அதே மாதிரி இப்ப நம்ம சாப்பிடுற அந்த டீடாக்ஸ் டீ அதெல்லாம் உடம்புக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்ப என்ன அப்படின்னீங்கன்னாக்கும் எங்க வீட்டுல என்னோட மனைவி எங்க அண்ணி எல்லாம் இருக்காங்க, அவங்களும் ஒரு சுகர் பேஷண்ட் தான். இப்ப எங்க அண்ணி எல்லாம் வந்து என்ன அப்படின்னீங்கன்னாக்கா அவங்க இன்சுலின் எடுத்துட்டு இருந்தாங்க டெய்லி. அவங்க நம்ம சொல்ற டைப் 2 டயபெட்டிஸ்ல இருந்தாங்க. அவங்கள வந்து இப்போ மயில் ஸ்கூல்ல நான் சொன்னதை வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணி இப்ப அந்த இன்சுலினை விட்டுட்டு இப்ப டேப்லெட்ன்ற லெவலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நம்ம இதுல கொண்டு வந்தோம்னாக்கோ அவங்களும் இந்த மருந்தில்லா இதுக்கு வரணுங்கிறதான் என்னோட. முன்னால எனக்கு வந்து ஆவரேஜ் வந்து 200க்கு மேல இருக்கும், 200 230 அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து என்ன அப்படின்னீங்கன்னாக்கும் ஃபாஸ்டிங் வந்து 100 105 அந்த லெவல்ல இருக்குது. போஸ்ட் பிராண்டில் வந்து 130 140க்குள்ள இருக்கு. இது எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா HbA1c எடுத்துட்டீங்கன்னாக்கும் அந்த 7 ரேஞ்சிலே இருக்கு. இன்னும் கொஞ்சம் நான் அதை குறைச்சிடுவேன். இது நம்ம சொல்றதுக்கு ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் டாக்டர் ஃபார்மர் அவார்டு அப்படிங்கிறது. இதுல என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கும் இப்போ முதல் சப்மிட்ல நாங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் நம்ம மயில் ஸ்கூல்ல வாங்கின ஃபர்ஸ்ட் பேட்ச் நாங்க. இது சொல்றதுக்கு வார்த்தைகள் வரமாட்டேங்குது. ஏன்னா அந்த ஸ்டேஜ்ல நம்ம நின்றது ஒரு மோர் தேன் ஒரு 1000 மேல மக்கள் இருந்தாங்க அந்த காமராஜர் அரங்கத்துல. அன்னைக்கு இந்த அவார்டு வாங்குறச்ச வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட அனுபவங்களை சொல்லிட்டே இருந்தாங்க. நம்ம வாழ்க்கை ஃபுல்லுமே ஒரு மருந்துக்கு ஒரு அடிமையா இருக்கக்கூடிய பட்சத்துல அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்குதுன்னாக்கும், ஒரு சுருக்கமா சொன்னோம்னாக்கும் ஒரு கூண்டுக்குள்ள இருந்த பறவை அந்த கூண்டை திறந்து விட்டா நீங்க இயற்கையா பறந்து போகணும், அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை விட அதை மாதிரி ஒரு 10 மடங்கு 100 மடங்கு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கும் நோய் இல்லா வாழ்வு அப்படிங்கறதான் நம்ம மூலகர்த்தாக்கள் பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல்ல வந்து நம்ம எல்லா பேருமே வந்து மெக்கானிக்கல் லைஃபுக்கு அடிமையாயிட்டோம். இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் ஆகட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவுகள் ஆகட்டும், உணவு பழக்கங்கள் ஆகட்டும், எல்லாமே மாறிடுச்சு. அந்த உணவுகள் ஃபுல்லுமே வந்து இன்னைக்கு ஆர்கானிக்ங்கிறதே இல்லை, எல்லாமே விஷம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அதை நம்ம சாப்பிட 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 நமக்கும் அந்த இது அஃபெக்ட்னஸ் நம்மளுக்கு தெரியதான் சொல்லுது. ஒரே ஒரு செய்தி மட்டும் சொன்னாங்க, அதை நான் இந்த இடத்துல சொல்லணும்னு விரும்புறேன். ஏன்னா மக்களுக்கு நிறைய இது தெரிஞ்சிருக்கும். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால வந்து என்ன அப்படின்னீங்கன்னாக்கும் இந்தியா ஃபுல்லும் பெரிய வறட்சி இருந்தது. அப்ப விவசாயம்லாம் ரொம்ப பிடிச்சு போய் மக்கள் வந்து சாப்பாட்டுக்கே மிகுந்த கஷ்டத்துல இருந்தாங்க. ஒரு இயற்கை பேரழிவுன்னுட்டு அந்த இந்திரா காந்தி வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கிற போகும்பொழுது அவங்களுக்கு இந்த வறட்சிய அந்த பட்டினியை எப்படி சால்வ் பண்றதுன்னு அவங்களுக்கு வழியே தெரியல. அப்ப என்னடா செய்யலாம் அப்படிங்கல நம்ம வேளாண் விஞ்ஞானி டாக்டர் சுவாமிநாதன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அங்க உள்ள ஒரு பெரிய IAS ஆபீசர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, மேடம் அந்த மாதிரி சென்னையில வந்து டாக்டர் சுவாமிநாதன் ஒரு வேளாண் விஞ்ஞானி இருக்காரு, அவர்கிட்ட நம்ம ஏதோ சொன்னோம்னு சொன்னா அப்ப உடனே கூப்பிட்டு வாங்கணும்னா அவரை உடனே டெல்லிக்கு வரவழைக்கிறாங்க. டெல்லியில அவங்க மீட்டிங் போடும்போது சொல்றாங்க, இதை வந்து என்னால தீர்த்து தர முடியும், ஆனால் ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு அப்புறம் மக்களுக்கு ஒரு பெரிய பெரிய தீர்க்க முடியாத நோய் வரும், அதுதான் இதுல உள்ள நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறாங்க. அப்ப இந்திரா காந்தி சொன்னாங்களாம், 20 வருஷத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல இப்ப நீங்க இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுல வந்ததுதான் இந்த பெஸ்டிசைட்ஸ் ஃபுல்லுமே. அன்னைக்கு ஃபுல்லுமே நம்ம இலைதலை இயற்கை உரத்தை போட்டுதான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் அந்த வறட்சிக்கு அப்புறம் நம்ம வந்ததுதான் இந்த பெஸ்டிசைட்ஸ் உரங்கள்லாம். அந்த உரங்கள் போட்டதான் இன்னைக்கு நம்ம பழைய காலத்துல நான்லாம் சின்ன குழந்தையா இருக்கிறச்ச பார்த்தா ஒரு மனிதனுக்கு கேன்சருங்கிறது வந்து ரொம்ப இனியோ ஒரு நாள் காதுல கேட்கிற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஃபுல்லுமே வந்து கேன்சர்ங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாயிடுச்சு. அதனால வர்ற இறப்புகள்ங்கிறது சர்வசாதாரணமாயிடுச்சு. அதே மாதிரி இந்த கிட்னி ஃபெயிலியர், உடல் பாதிப்புகள் வந்து நிறைய வருது.
அதுக்கு முதன்மையான காரணம் இந்த பெஸ்டிசைட்ஸும் இப்ப நம்ம சாப்பிடுற உணவுகளும் தான். இந்த மைகேல் ஸ்கூல் எனக்கு அறிவுறுத்தினது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கும் அதை நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. அப்ப எப்படி இருந்தது, இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிடுறோம், அந்த சாப்பிடுறதுல என்னென்ன விஷத்தை நம்ம சாப்பிடுறோம். நிறைய பேர் சொல்றாங்க நாங்க டயபெட்டிஸ் அப்படின்ற நிறைய விளம்பரம்லாம் வருது. நீங்க இந்த மருந்து சாப்பிட்டாதான் உங்களுக்கு குறையுங்கிற அந்த ஒரு வார்த்தை இல்லை. அதுதான் அவங்களோட ஒரு தாரக மந்திரமா இருக்கு. நீங்க உங்களுடைய உடம்பை பாதுகாத்தோம்னா உங்க கையில தான் இருக்கு, உங்க வீட்டுல தான் இருக்கு. நீங்க நடந்துக்கிற முறைகள்ல இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நான் சொல்லுவேன். அதுதான் எனக்கு மைகேல் ஸ்கூல்ல ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் மைகேல் ஸ்கூல்ல கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிற விஷயம். நான் வந்து ஒரு பிராண்டட் மைகேல் ஸ்கூலோட ஒரு பிராண்டட் அம்பாசிடர் மாதிரி இருக்கேன்னு கூட சொல்லுவேன். மக்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் தான் சார். நான் வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னீங்கன்னா மக்கள் வந்து அந்த மைகேல் ஸ்கூல்ல அவங்க உணர்ந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கும் நம்ம இந்தியாவில வந்து டயபெட்டிக்ஸ்ங்கிறது இல்லாம ஆயிடும். டயபெட்டிஸை நீங்க இப்ப எப்படி பாக்குறீங்க? டயபெட்டிக்ஸ் நோயின்னு சொன்னாங்க சார். இப்ப நான் அது ஒரு நோய் கிடையாதுன்னு தான் சொல்றேன். எல்லா பேருமே வந்து என்ன அப்படின்னீங்கன்னா ஒரு காலத்துல வந்து பயமுறுத்துனாங்க. சர்க்கரை நோயின்னு வந்துருச்சுனாங்க நீ சாகர வரைக்கும் மருந்து சாப்பிட்டுட்டே தான் ஆகணும். நான் இயற்கையா ரியலைஸ் பண்ணதுனால சொல்றேன். எனக்கு கிடைச்ச அந்த ஒரு வாய்ப்பு இந்த உலகத்துல வந்து மருத்துவ மாஃபியான்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மருத்துவ மாஃபியால இருந்து மக்கள் வந்து விடுபடணுங்கிறதுக்காண்டி தான். ஏன்னா வந்து சர்க்கரை நோய்ங்கிறத வந்து எல்லா பேருமே வந்து வாழ்வியல் நோயே, அவங்க மண்ணுக்கு போற வரைக்குமே அவங்க மெடிசன் தான் சாப்பிடணுங்கிறதா இன்னைக்கு எல்லா பேருக்குமே தெரியும். ஆனா சர்க்கரை நோயில இருந்து ரிவர்ஸ் ஆகலாம் அப்படிங்கறத வந்து அதை நானுமே வந்து முதல்ல என்னோட குழந்தைகள் கூட சொன்னாங்க. ஏன்னாப்பா நீ வந்து எதுலையுமே சீக்கிரமா உள்ளுக்குள்ள போய் சிக்கிக்க மாட்டேன், இதுல மட்டும் எப்படி போன அப்படின்னாங்க. அவங்க சார் சொன்ன ஒரு கான்செப்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம எத்தனையோ வந்து விளம்பரங்கள் எல்லாம் பாக்குறோம், நீங்க அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு. சார் வந்து நம்ம உடல் கூட வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்ற மாதிரி ஒரு அனாட்டமி கிளாஸ் மாதிரி ஒரு உறுப்புகளையும் சொல்லி சொல்றாரு. அவர் ஒருத்தரால மட்டும் இது முடியாது. முத அவர் சொன்ன ஒரு கான்செப்ட் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா என்னால இது இன்னும் மறக்க முடியல. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கும் ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல நான் போனேன். அப்போ போகும்பொழுது அங்க ஒரு டாக்டர் வந்து சொன்னாரு, நீ இன்னைக்கு வந்து அவங்க தகப்பனாரே வந்து தன்னோட குழந்தைகளோட இறப்பை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து என்னுடைய மனசை ரொம்ப பாதிச்சது. ஏன்னா எங்க சகோதரியெல்லாம் வந்து ஒருத்தவங்க கேன்சர்னால இறந்து. ஏன்னா இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வந்து அந்த தவறான உணவு பழக்க வழக்கத்தினால தன்னுடைய உடம்புகளையும் கெடுத்துக்கிறாங்க, உடல் நலத்தையும் கெடுத்துக்கிறாங்க. அதுல இருந்து அவங்க மீண்டு வரணுங்கிறதுக்கு சார் ஒரு இயற்கை வரப்பிரசாதம் அமைச்சிருக்காரு. அவரை நம்ம நல்ல முறையில பயன்படுத்திக்கணும். உண்மையிலே வந்து அவர் எத்தனையோ சொல்றாரு, அவர் எத்தனையோ போராட்டங்கள்ல வந்து நமக்காண்டி இந்த நிறைய வீடியோஸ் கொடுக்குறாரு, நமக்கு நிறைய கருத்துக்கள் கொடுக்குறாரு. ஹெல்த் மட்டும் இல்லை அவர் கொடுக்கறது, நம்ம வாழ்வியல்ல எவ்வளவு வெற்றி பெறணும் அதுக்குங்கிறதுக்கெல்லாம் வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, நிறைய இதெல்லாம் செய்யறாங்க. நம்ம மைகேல் ஸ்கூல் அம்பாசிடரா இல்லாம நம்ம கத்துக்கிட்டதை, நம்ம உணர்ந்ததை, நம்ம அனுபவிக்கிறத, அந்த சுகங்களை, நம்ம அனுபவிச்ச சுகங்களை நமக்கு சுற்றி உள்ள மக்களுக்கு இதை நீங்க சொல்லுங்க. இந்த நோயிலிருந்து மீண்டு அவங்களும் சுகமான வாழ்வு பெறணுங்கிறத தான் வேண்டி கேட்டுக்கிறேன்.